வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ பதிவு போட்டு 1 மாதம் ஆகுதுங்க. எதிர்பாராத விதமாக உடம்பில் 2 ஆப்ரேஷன் ஒரே நேரத்தில் செய்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஓப்பன் சர்ஜரி. அதில் இருந்து மீண்டு இப்போ தான் முதல் பதிவு நம்ம யூடியூப் சேனலில் நான் பதிவு பண்ணுறேனுங்க. நம்ம ஏற்கனவே 1 மாதத்துக்கு முன்னாடி கடைசியாக பதிவு பண்ணது என்ன அப்படின்னா, ராசியுடைய குணமும் அந்த ராசியுடைய சுபாவம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். மேச ராசிக்கு பார்த்தோம், அதே மாதிரி ரிஷப ராசிக்கு பார்த்தோம். அந்த அடிப்படையில் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசியில் பிறந்த நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்கும், அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மிதுன ராசி அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 3வது ராசின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் மிதுன ராசிக்குரிய குணம் என்ன அப்படின்னா, மிதுன ராசியாதிபதியே புதன். ராசியாதிபதியாக வரக்கூடிய புதன் தான் சுபஸ்தானாதிபதியாகவும் வருவார். நண்பர்களே, அதே மாதிரி நான் நார்மலாக முன்ன பேசின மாதிரி பேசுகிறதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 1 மாதம் ஆகுங்க. 20-25 நாள் ஆகும். ஏன்னா இந்த உள்ளார 2 பக்கமும் சதை எடுத்திருக்காங்க, சரிங்களா? அதனால் வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள் கிளியராக இருக்காது. எப்படி பார்த்தாலும் நான் நார்மலாக ரெக்கவரி ஆகிறதுக்கு இன்னும் 1 மாதம் கேரண்டியாக ஆகுங்க. சரி, மிதுன ராசிக்கு மட்டுமே சுபஸ்தானாதிபதியும் ராசியாதிபதியும் புதனாக வருவார். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த இடத்துக்கு போனாலும் வந்த நிலை மாறாமல் இருக்கக்கூடிய தன்மை இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தர் ஒரு 10 வயசுலேருந்து ஒரு 19 வயசு 20 வயசு அவர் பள்ளி தருணம், காலேஜ் தருணம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஈஸியாக கிடைச்சிரும். ஆனால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, பல விதமான போராட்டத்துக்கு அப்புறம்தான் ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் சைக்கிள் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு பைக்கு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு பேனா வாங்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கும். இது மட்டும் இல்லை, அவங்களுடைய படிப்பே கூட தடைப்பட்டு தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அந்த படிப்பு ஸ்தானமும் அவங்களுக்கு கொடுக்கும். படிப்பு அவங்களுக்கு கை கொடுக்குதோ இல்லையோ, பகுத்தறிவு நிறையவே இருக்கும். உதாரணத்துக்கு 10வது தான் படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க 10 பேருக்கு வேலை கொடுப்பாங்க. இல்லை 12வது தான் படிச்சிருப்பாங்க, 200 பேருக்கு வேலை கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராட் மைண்டு அப்படின்றது இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆரம்பத்தில் இருந்தே ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யணும் அப்படின்றது காட்டிலையும் ஒரு நிறுவனத்தை நிர்வாகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, மிதுன ராசிக்கு திருமண ஸ்தானாதிபதியும் குருவாக வருவார், தொழில் ஸ்தானாதிபதியும் குருவாக வருவார். இது மிதுன ராசிக்குரிய ஒரு தன்மையும் கூட. அப்போது இந்த மிதுன ராசியில் பிறந்த நண்பர்கள் அவங்களுடைய பள்ளி தருணம், அதுக்கப்புறம் பல்கலைக்கழக தருணம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சில போராட்டம் இருக்க தான் செய்யும். அதன் பிறகு அவங்களுடைய வேலை அப்படின்னா 100% இருக்கிறாங்கன்னா 100ல் 69% புள்ளி விவரமாக சொல்கிறேனுங்க, 69% சுய தொழிலுக்கு தான் பாடுபடுவாங்க. அப்போது மீதி அந்த 31% நண்பர்கள் மட்டுமே ஒரு ஐடியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, காவல்துறையில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்க. இல்லை ஒரு நிறுவனத்தில் ஒரு எம்ப்ளாயான வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, அடுத்தவங்க கிட்ட நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் மிதுன ராசி நண்பர்களை சொல்லணும்னா 31% தானங்க. அப்போ நமக்கு அந்த 69% பார்த்தீங்கன்னா 100% சுய தொழில் செய்யக்கூடிய தருணத்தில் தான் அந்த மிதுன ராசி நண்பர்கள் இருப்பாங்க. அதுபோக நான் முதலியே ஒரு வார்த்தை சொல்லணுங்க, நீங்கள் எந்த இடத்துக்கு வந்தாலும் சரி வந்த நிலை மட்டும் நிச்சயமாக மறக்கவே மாட்டாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். அதே மாதிரி முக்காவாசி மிதுன ராசி நண்பர்களுக்கு அவங்களுடைய மன வாழ்க்கைக்கு அப்புறம் தான் மாற்றங்கள் நிறைய வரும். என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். மிதுன ராசி நண்பர்களுக்கு மட்டுமே தனஸ்தானாதிபதி சந்திரனாகவும் தகரியஸ்தானாதிபதி சூரிய பகவானாகவும் வருவார். இது மிதுன ராசிக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி மிதுன ராசிக்கு திருமண ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் ஒரே கிரகம், அந்த குரு பகவான். அப்போது
கிட்டத்தட்ட ஒரு ஒரு 80% நண்பர்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 80% நண்பர்கள் திருமணத்துக்கு அப்புறம் தான் மேலுக்கு வந்திருப்பாங்க. சார் நான் 4 டிகிரி படிச்சிருக்கிறேன் சார், இல்லை நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு நான் முதலீடு போட்டு தொழில் செஞ்சேன் சார். எப்படி இருந்தாலும் நீங்கள் திருமணத்துக்கு முன்னுக்கு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் திருமணத்துக்கு பின்னுக்கு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். அப்போது நிறைய மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த திருமணத்துக்கு அப்புறம்தான் அவங்களுடைய வாழ்க்கையும் சரி வாழ்வாதாரமும் சரி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு அமைப்புகள் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி அந்த திருமணமே கூட தன்னுடைய தந்தை பார்த்து வச்சாருங்க, தன்னுடைய சொந்தம் பார்த்து வச்சாங்க. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மிங்க, ஒரு 20% தானுங்க. 80-85% நண்பர்கள் தன்னுடைய திருமணத்தில் இருந்து தன் கூட பிறந்தவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுலேருந்து தன்னுடைய முயற்சியால் தான் நடந்திருக்கும். நானாக கை ஊனி கரணம் போட்டு பொண்ணு பார்த்து பரிசம் போட்டு பந்தலை போட்டு கல்யாணம் பண்ணினுங்க, நானாக தலையெடுத்து என்னுடைய தங்கச்சிக்கு நான் கல்யாணம் செஞ்சு வச்சினுங்க, நானாக தலையெடுத்து என் தம்பிக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சினுங்க, தம்பிக்காரனுக்கு வீடு வாசல் வாங்கி கொடுத்தனுங்க, தம்பிக்காரனுக்கு வேலை வச்சு கொடுத்தனுங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடிய இடத்துல இந்த மிதுனராசி நண்பர்கள் நிச்சயமாக அதிகமாக இருப்பாங்க. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு மட்டும் வாங்கின பணத்தை கட்டுறதுக்கு லாக்கிப்படுறீங்களே தவிர கொடுத்த பணத்தை வாங்கிறதுக்கு லாக்கிப்படுறது இல்லைங்க. நான் அனுபவத்திலையும் நிறைய ஜாதகத்தை பார்த்துட்டேனுங்க, 1000 சாதகத்துக்கு மேற்கொண்டு நான் பார்த்துக்கிட்டேனுங்க. அனுபவ ரீதியாக ஆராய்ச்சி பார்த்ததில் இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வாங்கின பணத்தை கட்டுறதுக்கு நீங்கள் லாக்கிப்படுவீங்களே தவிர கொடுத்த பணத்தை வாங்கிறதுக்கு லாக்கிப்படுறதில்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிடாதீங்க. அதே மாதிரி மன வாழ்க்கையை கூட நிறைய மிதுனராசி நண்பர்கள் வேற சாதி சனத்தில் மதம் விட்டு மதம் அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க, சரிங்களா, கேஸ்ட்டு வேற சமூகத்தில் இருந்து திருமணம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும். இன்னும் ஒரு சிலர் எப்படி இருக்காங்கன்னா, அதே மிதுன ராசியில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஒரு சில நண்பர்களுக்கு ஏற்படும். நம்ம சொல்லுவோம் ஒரே ராசி ஒரே நட்சத்திரமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஒரு சில மிதுன ராசி நண்பர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்திலேயே திருமணம் பண்ணி நல்ல விதமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்கள நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். ஒரே நட்சத்திரத்தில் திருமணம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் ரஜ்ஜு பொருத்தம் இல்லை நம்ம சொல்லுவோம். நானே நிறைய பார்த்துப்பட்டேனுங்க. மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களை திருமணம் பண்ணி நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது ஆதாரப்பூர்வமாக நிறைய ஜாதகத்தை நான் பார்த்துருக்கிறேனுங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படுது. அப்படி நாம் ஆராய்ச்சி பார்க்கும்போது என்ன காரணமாக இருக்கும், பாதிப்பு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா ஒன்றுமே இல்லைங்க. அந்த திருவாதிரை நட்சத்திரம்ன்றது சிவனுடைய நட்சத்திரம். சிவன் அவதரித்த நட்சத்திரமே அந்த திருவாதிரை நட்சத்திரம். ஒருவேளை அந்த வகையில் தான் பாதிப்பு எதுவும் கொடுக்கலையோ என்னவோ தெரியலைங்க. ஆனால் மிதுன ராசி நண்பர்கள் இப்படி தான் இருப்பாங்க. அதாவது நிறைய சுமைகள் இருக்கும். தன்னுடைய தந்தையால் இவர் நல்லா இருக்காங்களோ இல்லையோ, இவரால் தாய் தந்தைக்கு ஒரு நல்லது செய்கிற இடத்துல தான் இந்த மிதுனராசி நண்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய மிதுனராசி நண்பர்கள் தன்னுடைய பூர்வீகத்தை விட்டுட்டு என்னைக்கு வெளியே வராங்களோ அன்னைக்கு தான் உருப்பட்டுருக்காங்க. நிறைய பேர் இது உணர்ந்திருப்பாங்க. அப்பா சம்பாரித்த இடத்துல இருந்து நான் மேலுக்கு வரலைங்க, தாத்தா சம்பாரித்த இடத்துல இருந்து நான் மேலுக்கு வரலைங்க, நானாக என்னைக்கு வெளியே போனனோ அன்னையிலேருந்து தான் நான் நிம்மதியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில் நிறைய மிதுனராசி நண்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி நிறைய மிதுனராசி நண்பர்களுக்கு முதல் வாரிசு ஆண் வாரிசாகவும் அதுபோக ஆப்ரேஷன் செய்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு ஏற்படுது. மிதுனராசிக்கு 5வது பாவகம் சுக்கிர பகவான் சில பேருக்கு சாதகமான இடத்துல இருந்தால் புத்திரஸ்தானம் நார்மலாக வரும். சில பேருக்கு அந்த சுக்கிர பகவான் பாதகமான இடத்துல இருக்கும் பொழுது அறுவை சிகிச்சை செய்து அந்த புத்திர பாக்கியத்தை எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இதுவும் நிறைய மிதுனராசி நண்பர்களுக்கு நடந்திருக்கு. சரி, அது போகட்டும். உணவு சார்ந்த தொழில் செய்கிறதுக்கு இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறதுக்கும் இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு நிறைய இருக்குது. பேச்சு திறமை அதிகம். ஒரு பட்டிமன்றத்தில் பேச்சாளராக இருக்கிறதோ, ஒரு கவிஞராக இருக்கிறதோ, பாடகர்களாக இருக்கிறதோ, இந்த மாதிரி
அமைப்புகள் எல்லாம் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். என் ஜோதிடர்கள் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிதுன ராசியில் பிறந்திருப்பாங்க. சரி, இப்போ மிதுன ராசி நண்பர்களுடைய குணம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். மிதுன ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரி ஒரு சுபாவம் இருக்கும் அப்படின்னா, ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க ஒருத்தர். ஏன்னா பொதுவாக மிதுன ராசி நண்பர்கள் எப்படின்னா, குத்தணும்னு நினச்சிங்கன்னா போய் நெஞ்சில் தான் குத்துவீங்களே தவிர முதுகில் குத்த மாட்டீங்க. இது உங்களுடைய சுபாவம். ஆனால் உங்களை சார்ந்தவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா உங்கள் உடம்புல உசிறு இருக்கிற வரைக்கும் அவங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டீங்க. இது மிதுன ராசி நண்பர்களுடைய மிகப்பெரிய ஒரு குணம். என்னதான் காசு பணம் இருந்தாலும் காசு பணத்துக்காக எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்துலையும் ஒரு வேலை செஞ்சுக்கிட மாட்டீங்க. உசிரே போனாலும் உங்கள் நிலை மாறாது. இதுதான் மிதுன ராசி நண்பர்களுடைய தன்மை. ஒருத்தரை கொடுக்கணும், செய்யணும், பண்ணணும், உதவணும், இந்த மாதிரி ஆதங்கமெல்லாம் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? இன்றைக்கும் நிறைய நண்பர்கள் தான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதனையில் 2% தானம் செய்யக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க, 10,000 ரூபாயில் 2% என்னங்க? 200 ரூபாய். அம்பிட்டு தானுங்க. அப்போது அந்த 2% நான் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறேனுங்க, ஒரு ஆசிரமத்தை கொடுக்குறேனுங்க, அந்த மாதிரி இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது 1 மாதம் செய்யலாம், 2 மாதம் செய்யலாம், அப்படி கிடையாது. அவங்க பல வருஷமாக பல நாட்களாக இதை செய்துக்கிட்டு இருப்பாங்க. சம்பாதிக்கிறதுல 2%, 5%, 10%, 1%, இது நான் சம்பாதிச்ச இந்த மாதத்தில் இதில் இருந்து இந்த தொகை இதுக்கு கொடுக்குறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த மிதுன ராசி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நான் இப்போவும் சொல்கிறேனுங்க, மிதுன ராசிகாரங்களை நம்பி நான் கெட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. பார்த்துக்கோங்க. மிதுன ராசியால் மற்றவங்க நல்ல விதமாக இருக்கலாமே தவிர மற்றவங்களால் மிதுன ராசிங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிட முடியாது பெருசாக. அது ஒன்று பார்த்துக்கிடுங்க. 2வது, மிதுன ராசியுடைய குணம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டா அவங்க பக்கம் தலை வச்சு படுத்துக்கிட மாட்டாங்க. ஒரு விஷயம். அதே மாதிரி கசைக்கு முந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த மாதிரி ஒரு தொழில் செய்கிறாங்க, அந்த தொழில் நட்டம் ஆயிடுச்சு அப்படின்னா மீண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த தொழில் செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு வராது. சரிங்களா? இது தொழிலாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு சொந்த மந்தத்துக்கிட்ட பகையாக இருக்கட்டும், அந்த வீம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வீம்புன்னு சொல்ல முடியாது, வைராகின்னு சொல்லலாம். சரிங்களா? மிதுன ராசிக்காரங்கிட்ட போயிட்டு இது உங்களால் முடியாதுங்க, இது உங்களால் செய்ய முடியாதுங்க, பண்ண முடியாதுங்க, உங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி என்னால் முடியாமல் போயிடும், அது எப்படி என்னால் தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும் அப்படின்ட்டு எல்லா விஷயமும் செய்துக்கிடுவாங்க. 10வது படித்தவங்க ஒரு கோடிங் பண்ணாங்க அப்படின்னா யாராவது நம்புவீங்களா? ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிற அந்த வேலையை வெறும் 10வது படித்தவங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நம்புவீங்களா? இந்த மிதுன ராசிக்காரங்களால் முடியும். அதே மாதிரி 5வது தான் படிச்சிருப்பாங்க, நான் ஸ்டுடியோ ஒர்க்கு பண்ணுறேனுங்க, வீடியோ எடிட் பண்ணுறேனுங்க, நெட்டில் நிறைய விஷயங்கள் பண்ணுறேனுங்க, அதாவது கண்ணு பார்த்தா கை வேலை செய்யும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு அப்படி தானங்க இருக்கும். இந்த மாதிரி மிதுன ராசி நண்பர்கள் இப்படி தான். அதே மாதிரி மிதுன ராசி நண்பர்களுக்கு எந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விதமாக வரும் அப்படின்னா, வெளிநாடு சார்ந்த வேலைகள், இல்லை வெளிநாடு போகிறது, இல்லை சுயத்தொழில் உங்களுடைய ஜாதக ரீதியாக எந்த தொழில் இருக்குதோ அந்த தொழில், சுயத்தொழில் செய்கிறதுக்கு இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு பிராப்தம் நிறையா இருக்குது. 1. அதே மாதிரி நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதனையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய லெவல் இன்னும் அதிகரிக்கும். 1. என்னதான் இருந்தாலும் மிதுன ராசி நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 10 காசு மிச்சம் பண்ணுறதில்லை, 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் 10 காசு மிச்சம் பண்ணுறதில்லை, ஏன் மாதத்துக்கு 10 லட்சம் சம்பாதிச்சாலும் 10 காசு மிச்சம் பண்ணுறதில்லை. ஏன்னா அந்த மிதுன ராசி நண்பர்கள் எப்படி அப்படின்னா, அந்த தேவைகள் கமிட்மெண்ட்டு அதிகரிச்சுக்கிட்டே போவாங்க. 10,000 ரூபாய் இருந்தால் 10,000 ரூபாய்க்கு உண்டான கமிட்மெண்ட் வச்சுக்கிடுவாங்க. 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா 50,000 ரூபாய்க்கு உண்டான கமிட்மெண்ட் வச்சுக்கிடுவாங்க. என்ன தான் இது செய்யக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும் 100% மிதுனராசி நண்பர்கள்கிட்ட காசு பணம் புழக்கம் இருக்குமே தவிர காசு பணம் மிச்சப்படுத்த முடியாது. அப்போது தன்னுடைய மனைவியோடைய அமைப்பு நல்ல விதமாக இருந்தால் தான் காசு பணத்தை மிச்சப்படுத்த முடியும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்கள் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க, உங்கள் மனைவி பேரில் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி ஒரு 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 ப்ராஜெக்ட், ஒரு விஷயம் செய்கிறோம், ஒரு தொழில் ஏதாவது கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறோம் அப்படின்னா அது உங்கள் பேருன்றதை விட உங்கள் மனைவி பேரில் எடுத்துக்கிட்டு நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல விதமாக இருக்கும்.
ஆக மிதுனராசி நண்பர்களுடைய குணம் இதுதானுங்க, இப்படி தானுங்க. சரிங்களா? எது எப்படி இருந்தாலும் 4 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த மிதுனராசி நண்பர்கள் இருப்பாங்கன்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து கிடையாது. செத்தாலும் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தப்பாக எடுத்துக்கிட்டாதீங்க இந்த வார்த்தை சொன்னதுக்கு. சரி நண்பர்களே, மிதுனராசி நண்பர்களுடைய குணம் இதுதான். மிதுனராசி நண்பர்களுடைய சுபாவமும் இதுதான். சரிங்களா? இந்த பதிவு நிச்சயமாக மிதுனராசி நண்பர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் மனசார நம்புறேனுங்க. இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி கிளியராக இருக்காது என்னுடைய வார்த்தைகள். சரிங்களா? ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வாயில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் சரி இந்த சைட்லேயும் சரி சதை எடுத்து தான் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ கூட ஃபேஸ் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா வீக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கிறேனுங்க. இன்னும் ஒரு மாதத்தில் முழுமையாக குணம் அடைஞ்சிருவேன். சரிங்களா? நிச்சயமாக இதுக்கு மேற்கொண்டு வரக்கூடிய பதிவுகள் இன்னும் கொஞ்சம் கிளியராக வர மாதிரி நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேனுங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.